என்ன கிஷோர் புலம்பிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார். உப்பு வேணுமா? என்ன சார் அசிங்கமா திட்டுறீங்க? இதுல அசிங்கமா திட்டு என்ன இருக்கு சார்? இது சால்ட். உங்க தமிழ்ல கொல்லி வைக்க உப்பு நீங்களே வச்சுக்கோங்க. சங்கீதா, அந்த சாலட் எடுத்து கொடு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இத பாரு சாம், ஒரு தாயா எனக்கு சில கடமைகள் இருக்கு, அதை நான் நிறைவேற்றி ஆகணும். ஒரு மகனா தாய் சொல்லுக்கு நீ கட்டுப்படுறது உன்னோட கடமை. வயசு ஏறிக்கிட்டே போது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா எப்படிரா? இன்னும் 3 மாசத்துல உன் கல்யாணம் நடந்தே தீரணும். இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் எதுக்கு சார்? காஞ்சி போன செடியில தண்ணி ஊத்துனா பூ பூக்குமா? ஓசிடி கூட. என்ன அதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. சொல்லணும்னா இந்த உலகத்துல எந்த அம்மாவுக்கும் இல்ல. எங்க கிட்ட கேட்டா பெத்தீங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம எங்களை பெத்துட்டீங்க. ஒரு அம்மாவா என்ன வளர்க்கறதோட உங்க கடமை முடிஞ்சது. ஒரு புள்ளையா எனக்கு எந்த கடமையும் இல்ல. அட, பிறந்ததுல இருந்து ஸ்கூலு, காலேஜ், வேலை, கல்யாணம், குழந்தைங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கும் ஸ்கூலு, காலேஜ், வேலை, கல்யாணம், குழந்தைங்க. எஸ் சார், இட்ஸ் a vicious circle. அதனால நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், குழந்தைங்களையும் பெத்துக்க மாட்டேன். என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன். ஓஹோ, என்னடா என் வாழ்க்கை என் பொறுப்பு? மூஞ்சிய பாரு. இங்க பாருப்பா, இப்படிதான் நீ நான் கத்துக்கிறேன், என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டேன். ஆனா என்ன நடந்துச்சு? வாரத்துக்கு 3 நாள் உன் வீட்டுக்கு வந்து உன் துணியை துவச்சு உன் வீட சுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த வாஷிங் மிஷின் கூட உனக்கு ஆன் பண்ண தெரியாதேப்பா. அதுக்கும் நாங்க தானே வரணும். நீ பிறந்ததுல இருந்து நாங்க 3 பேர் தானே வேலைக்காரங்க. உனக்கு பொண்டாட்டி வந்துட்டா எல்லாம் அவ பாத்துப்பா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, என் துணியை நானே துவைச்சுக்கிறேன். அதுக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த அருவிக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லப்பா. 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் வேணானுவ, ஒரு வாரம் எதுவுமே செஞ்சுக்க முடியாம கஷ்டப்படுவ. எங்களால பாக்க முடியாம நாங்களே வந்து உனக்கு உதவி செய்வோம். இதுதானே நடக்குது. இனிமே இந்த பருப்பு வேகாது. கல்யாணம் நடக்கிறது உறுதி, அவ்வளவுதான். நீயுமா? பின்ன என்னன்னா, எனக்கும் உன் கல்யாணம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன்ன மாதிரி அழகா பிறக்கிற குழந்தைங்களோட நான் விளையாட வேண்டாமா? யாரும் பேசாதீங்க. எப்போ மாதிரி இதுக்கும் ஒரே தீர்வுதான், voting. கால கொடுமை. போர்ச்சுகீஸா சார்? தமிழ் எந்த காலத்துது? நம்ம சாமுக்கு இன்னும் 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும். வேணான்னு நினைக்கிறவங்க கை தூக்கலாம். இப்போ கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க கைய தூக்குங்க. அவ்வளவுதான். இன்னும் 3 மாசத்துக்குள்ள சாமுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். என்ன இது கூட தமிழா? போர்ச்சுகீஸ். ஜீசஸ். ஃபுட் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு கவலைப்படாதீங்க. என்ன பண்ணா அவன் வழிக்கு வருவான்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். Consenso? Este ako para ver ciudad esta? Este pode mais. Obrigada. Situ? இஷ்டப்பே என்ன எப்ப கூட்டிட்டு போற சித்தி? கூட்டிட்டு போவேண்டா.
Hola, Janani. Hey, Avantika. May I? Busy? No. Come in. என் ஃபைல பத்தி கேட்கலான்னு வந்தேன். அப்லோட் வந்துருச்சா? சித்து ஃபைல் நம்பர் இன்னும் வரல. ஆனா நீ தப்பா எடுத்துக்காத. வந்தா கூட கஷ்டம்தான். ஏன்னா நீ தனியா இருக்க. ஸ்மோக்கிங் ஹேபிட் வேற இருக்கு. ஸ்டடியான ஜாப் இல்ல. பேங்க் பேலன்ஸ் கூட இல்லையே. சொல்லிருக்கேன்ல, என்னுடைய போயம் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் நிறைய காசு வரும். ட்ரஸ்ட் மீ. பப்ளிஷ் ஆகலனா அவ என்னுடைய சொந்த அக்கா பையன். என் அக்காவுக்கு அப்புறம் நான் தான் அவனுக்கு அம்மா. என்கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுப்பீங்க? அவந்திகா, இது நம்ம இந்தியா கிடையாது. அம்மா அப்பா செத்து போயிட்டாங்கன்னா குழந்தைங்களை பாத்துக்கிறது கவர்மெண்டுடைய பொறுப்பு. தகுதி உள்ளவங்களுக்கு தான் தத்து கொடுப்பாங்க. அம்மாவை மிஞ்சின அம்மாவா இருந்தாலும் சரி, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மான்னு சொல்றீங்க, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பேங்க் பேலன்ஸ் கேட்டீங்கல்ல, நான் அதோட கண்டிப்பா வரேன். இது நீங்க தானே? ஹாய், இட்ஸ் மீ லத்திகா. ஆஹா, நேத்து ராத்திரி நம்ம Facebookல chat பண்ணல. நான் Facebookே யூஸ் பண்ணது இல்லையே. உங்ககிட்ட chat பண்ணது நான் இல்ல. கண்டிப்பா எங்க வீட்ல இருந்து பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்க தான் பண்ணீங்க. எப்படி இருந்தாலும் 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் கூட blushing emoji அனுப்புனேனே, ஞாபகம் இல்ல? லதிகா, எனக்கு கல்யாணத்துல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் நைட்னா ஓகே. உனக்கு ஓகேயா? அசாத்தியோ. தெசதுமே Go to hell. Obrigado. Ciao. மூளை இல்லாதவன். ஒரு அழகான பொண்ணு அனுப்பினா 2 நிமிஷம் கூட பேசல. இப்ப வேண்டாம். எங்க பாஸோட சிஸ்டர்ஸ் அதோட நிறுத்தல. கசாந்தரால இருக்கிற கல்யாணம் ஆகாத தமிழ் பொண்ணுங்க எல்லாரையும் புடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. 19, 20, 21 பொண்ணுங்களை அனுப்புனா உனக்கு ஒண்ணு கூட பிடிக்கலையா? அதுவும் இல்லாம எல்லாரையும் கேலி பண்ணி அனுப்பிச்சிருக்கான். இதுக்கப்புறம் எங்களால முடியாது. இனிமே என்ன சார், கிளம்பி போயிடலாமா? அவங்க பாட்டுக்கு அனுப்பினா நான் என்ன பண்றது? டேய், உன்கிட்ட தான பேசிட்டு இருக்கேன். அம்மா சார், இந்த கழுதிக்கிட்ட நீயே பேசிக்கோ. என்னப்பா நீ? டேய் கிஷோர், உன்ன நான் என்ன சார் பண்ணேன்? ஒண்ணும் இல்லடா, அதெல்லாம் கண்டுக்காத. எல்லாரும் போயிட்டாங்க சார். கணக்கு தப்பா சொல்றாங்க. ஆமா சார், 24 girls in one moment. 25 தானே? இங்க என்ன சுயம்பரம் நடக்குது? ஆமா சார், இந்த மாதிரி பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க நம்ம மன்மதனா? மன்மதன் தான். அவங்க பாஸ்பெக்டிவ் இல்ல ரெஸ்பெக்டிவ்? ஆமா, ரெஸ்பெக்டிவ் தான். வாய் மூடு. சார், அம்மா வராங்க. அம்மா அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? அம்மா, அத என்கிட்ட கொடுங்க. நீங்க உட்காருங்க. வேற யாரா பண்ணுவாங்க? நீங்க முதல்ல உட்காருங்க. நான் உட்கார, நீ உட்காருடா. உட்காரண்டா. சரி, உட்காரு. நீ உட்காரு. என்ன வளர்த்ததோட உன் கடமை முடிஞ்சிருச்சுங்கிற. எப்படிரா? நீ ஏன் பையனாச்சே, நான் தானே செஞ்சாகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்கள எதிர்பார்க்கறது? அம்மா, அதெல்லாம் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ? அம்மானா ராஜினாமாவே இல்லாத வேலைடா. டேய், எதுவா இருந்தாலும் நடக்க வேண்டிய வயசுல நடந்தாதாண்டா அது நல்லது. அது கூட அது ஏதோ சொல்லுவாங்களே, வர்ஜின். என்னது வர்ஜினா? நீ இன்னும் வர்ஜினாவே இருக்கியடா. அம்மா. என்னவோ. அம்மா, வாழ்க்கையில முதல் ராத்திரியை விட சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க வெர்ஜினா சார்?
கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கான்பிடென்டா எப்படி பாஸ் சொல்றீங்க? நம்ப முடியல பாஸ். இங்கேயே குத்துனீங்க. டேய் கிஷோர், கிஷோர், டேய் கிஷோர் என்னாச்சுடா? ஆன் பைட்மா, எறும்பு கடிச்சிச்சு. எங்க? எடை எதுக்குமா? வலிதானே முக்கியம். ஐயோ என்னமோ கடிச்சிருச்சா பாருடா. கிஷோர் பாக்கவா? வேற சார், என்ன நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாவம்டா, பாவம் எப்படி கஷ்டப்படுறான்.